ரைட். அப்ப இது எங்கட வியாழக்கிழமை என்ன? சோ எங்கட யூனிட் 9 மைக்ரோ ஆர்கானிசம் யூனிட் 9 எத்தனாவது டே இன்னைக்கு? 3 டே 3 மூன்றாவது நாள். அப்புறம் லாஸ்டா நுண்ணுயிர்கள் தலைப்பு போட்டோம். அதுல வந்து பாக்டீரியாவே ஃபுல் அண்ட் ஃபுல்லாவே படிச்சு முடிச்சிடும் இல்லையா? பாக்டீரியா எடுத்துக்கொண்டோம்னு சொன்னா அவரோட போஷணையை பார்த்தோம், அதுக்கப்புறம் அவருடைய சக்தி மூலங்களை பார்த்தோம், இனப்பெருக்கத்தை பார்த்தோம், வாழ்க்கையை பார்த்தோம். ஒன்னே இன்னைக்கு நாம படிக்க போறோங்கிற 2வது பாக்டீரியா சயனோ பாக்டீரியா. இந்த பாயிண்ட்ஸ் நான் சொல்லி பாருங்க. அப்போ பெரும்பாலான பாக்டீரியாக்கள் இருகூற்று பிளவு மூலம் இனப்பெருக்கம் சொன்னேன் இல்லையா? இனப்பெருக்கம் ஃபுல்லா படிச்சிருக்கு. இப்ப நாம படிக்க போறது சயனோ பாக்டீரியா. சயனோ பாக்டீரியா பத்தி நீங்க படிக்க சயனோ பாக்டீரியா இல்லையா? கலந்துதான் வளர்ந்து இல்லையா? இப்போ ஓகேவா? ஓகே. சயனோ பாக்டீரியா மூணாவது கிளாஸ் இப்பதான் லேட்டா போறதான் சரியாவது. அப்ப நாங்க இன்னைக்கு எங்கட தலைப்பு 2வது நுண்ணங்கி என்ன? சயனோ பாக்டீரியா. அதை பத்தி கொஞ்சம் பேசுவோம் இல்லையா? அதை பத்தி கொஞ்சம் பேசுவோமா? இப்ப சயனோ பாக்டீரியாக்கள் ஆசிரியர்களா இவற்றினுடைய நீலப்பச்சை நிறப்பொருள் காரணமாக இவை சயனோ பாக்டீரியாக்கள் என்று அழைக்கப்படுகிறது. இவர் பாக்டீரியா பட் அப்ப சயனோங்கிற பேசுறது இன்னைக்கு ஏன் இவர சயனோ பாக்டீரியான்னு சொல்றேன்னு சொன்னா இப்படி வரக்கூடா. ஏன் இவர சயனோ பாக்டீரியான்னு சொல்றேன்னு சொன்னா இவர்ல ஒரு வகையான நிறப்பொருள் காணப்படுது. அந்த நிறப்பொருள் வந்துட்டு சயன் என்று சொல்றோம். சயன் என்று அழைக்கப்படுற ஒரு நிறப்பொருள் காணப்படுது. நிறப்பொருள் காணப்படுறதால தான் அவருக்கு பேர் வந்திருக்கு சயனோ பாக்டீரியான்னு சொல்லு. சரியா? அப்ப சயனுங்கிற ஒரு நிறப்பொருள் அவருக்கு காணப்படுது. அப்ப கேள்வி வரும், சயனோ பாக்டீரியா என்று பெயர் வர காரணம் என்ன? ஒரு பாக்டீரியா. முதலாவது ஒரு பாக்டீரியா. அவருக்கு சயனோ என்று ஏன் பேர் வந்திருக்குன்னா அந்த பாக்டீரியாவில சயன் என்று அழைக்கப்படுகின்ற ஒரு வகையான கலரி நிறப்பொருள் இருக்கு. சரியா? அந்த நிறப்பொருள் காரணமாகத்தான் அவர் நம்ம என்ன சொல்றோம்? சயனோ பாக்டீரியாக்கள் என்று பெயரிடுகிறோம். இவை வடிவம் மற்றும் கள ஒழுங்கமைப்புகளில் பாரிய அளவில் வேறுபடுகின்றன. அதாவது தனிக்களத்திலிருந்து சமுதாய வடிவங்கள் வரையில் காணப்படும். இதுல ஷேப் வந்துக்கிட்டு 3 வகை. இதுல ஷேப் வந்துக்கிட்டு எப்படி 3 வகை. ஒன்று தனிக்கள வடிவம், இன்னொன்று சமுதாயமான வடிவம். சரியா? கிளியரா உங்களுக்கு எல்லாமே இல்ல சொன்னா கனெக்ட் பண்ணுவேன், நீங்க பார்த்துக் கொள்ளுங்க. சயனோ பாக்டீரியால முதலாவது கான்செப்ட் பார்த்தோம்னு சொன்னால் வடிவம். சரியா? வடிவம். அந்த வடிவங்கள் 2 வகை. ஒன்று தனிக்களம். ஒன்று என்ன? ஒன்று தனிக்களம், தனிக்களமாக காணப்படுறது. அடுத்தது சமுதாயமாக காணப்படுவது. சமுதாயம், சமுதாயமாக காணப்படுது. அந்த மக்களோட செய்யலாம் அருகில் நிறைஞ்சிட்டு அப்ப இப்ப நம்ம சைன பாக்டீரியாவோட வடிவத்தை பார்த்துருக்கோம் இல்லையா?
இந்த வடிவத்துல அவர் ரெண்டு வகையான வடிவங்கள்ல காணப்படுவாரு, தனிக்களம், சமுதாயம். சரியா? அதுலயும் அந்த சமுதாய வடிவங்கள்ல ஒன்று அவர் ரெண்டு வகையா பிரிவாரு. ஒன்று சமுதாயமாக காணப்படும் போது இலையுருவானவை, ஒன்று சமுதாயமாக காணப்படும் போது இலையுரு அற்றவை. அப்ப நம்ம எழுதிக் கொள்வோம். இலையுருவானவை, இலையுரு மாணவை, நம்மொன்று இலையுரு அற்றவை அப்படின்னு அந்த மாதிரி தெரிஞ்சு கொள்ள வேண்டுமே. இவ்வளவு நல்ல வடிவம். ஓகேவா? தனிக்களம் என்று சொன்னால் அவரே ஒற்றை களத்தில் காணப்படுவார். நம்ம அதை வாசிப்போமா? இவர ஷேப் இவ்வளவு தான். இவர ஷேப் நாம ஃபுல்லா பார்த்துச்சு. இப்ப தனிக்கள வடிவத்துக்கு சில பாயிண்ட்ஸ் நாங்க எடுப்போம். தனிக்கள வடிவத்துக்கு சில பாயிண்ட்ஸ் நாங்க எடுத்துக்கொள்ள போறோம். நீங்க சொல்லி சொல்றாரு, களப்பிரிவின் பின் களங்கள் வேறுபடுத்தப்படும். எவ்வாறாயினும் இயற்கையில் பெரும்பாலான தனிக்களங்கள் சிதச்சுரப்பியின் மூலம் மகட்களங்களுடன் இணைந்து காணப்படும். சிதச்சுரப்பி கடுகு சொல்லுதா, இது இயற்கையில தனிக்களமாக காணப்படும் போது உள்ளுக்கொள்ற மகட்களங்கள் காணப்படுமாம். அந்த மகட்களங்களை சுற்றி என்ன காணப்படுமாம் என்று சொல்லி பார்த்தா சிதச்சுரப்பிகள். அப்ப இப்படி காணப்படுறது என்ன சொல்ற? சிதச்சுரப்பி, சிதச்சுரப்பி என்று சொல்ற. இப்போ ஓகேவா? சிதச்சுரப்பி. அப்ப இயற்கையில காணப்படும் போது அந்த களங்கள் என்ன செய்யும் என்று சொன்னால் சிதச்சுரப்பியின் மூலம் மகட்களங்களுடன் இணைந்து காணப்படும். இது களம் உழைக்கிறது, மகட்களம் ஏன்னா அப்படிதான் பக்தியாக இருக்கும். அதாவது சயன பக்தியாக. அடுத்தது சமுதாய வடிவங்கள். அவர் என்ன சொல்றாருன்னு சொன்னா, இதுல உங்களுக்கு தேவையான சிதச்சுரப்பி காணப்படும். அந்த களங்கள் மகட்களத்தை சிதச்சுரப்பியோட இணைத்து காணப்படும். உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். அவ்வளவுதான். ரைட்டா? சமுதாய வடிவத்தை சொல்றாரு, களங்கள் களச்சுவரினால் இணைக்கப்பட்ட நிலையில் காணப்படும். அப்ப களங்கள் இங்க களச்சுவரினால் இணைக்கப்படும். என்னது? களங்கள் என்னையா? களச்சுவரினால் இணைக்கப்பட்டு காணப்படும். களச்சுவரினால். இப்ப களங்கள் வந்துகிட்டு களச்சுவரில் இணைக்கப்பட்டிருக்கு. இடத்தொரு களம் இருந்தால் இடத்தொரு களம் இருந்தால் அது இரண்டும் இணைக்கிறதுக்கு என்ன செய்யணும்? களச்சுவரால் இணைக்கப்பட்டிருக்கு. களச்சுவர் சரியா? களங்கள் களச்சுவரால் இணைக்கப்பட்ட நிலையில் காணப்படும். அல்லது பொதுவாக ஜெலட்டின் தாயத்தினால் சமுதாயமாக வைத்திருக்கப்படும். அல்லது ஒன்று களச்சுவரால் இணைந்து காணப்படும், அல்லது அந்த களங்கள் காணப்படும். சரியா? அந்த களங்கள் எப்படி காணப்படும்? அது ஃபுல்லா ஜெலட்டின் தாயம். ஜெலட்டின் தாயம் சொன்னா ஜெலிமரம் அப்படி சுத்தியல எப்படி காணப்படும்? அந்த இதுக்குள்ள பொதிந்து போய் காணப்படும். அப்ப இது என்ன சொல்றது? ஜெலட்டின் தாயம். இங்க 7 மேல பாருங்க. ஜலத்தின் தாயத்தினுள் களங்கள் காணப்படும். அப்ப கவனம். அப்ப சமுதாயமாக காணப்படும் போது களங்கள் களச்சுவரில் இருந்து காணப்படுவாரு, அல்லது களங்கள் ஜலத்தின் தாயத்தினுள் புதைந்து அல்லது பொதிந்து காணப்படும். சரியா? இவை இலையுருவானதாகவோ அல்லது இலையுறற்றதாகவோ இருக்கலாம். சொல்லி 2 வகைப்படும். இலையுருவானவை, இலையுரு அற்றவை. அடுத்து சொல்றாரு, இலையுருவற்ற முளையற்ற சமுதாய வடிவங்கள் விரிவடையும் தளம் மற்றும் திசைக்கேற்ப கோளம், கன, சதுர அல்லது ஒழுங்கற்ற வடிவம் என்றவாறு வெவ்வேறு வடிவங்களில் காணப்படும். என்ன சொல்றாரு? இலையுரு அற்றதாக காணப்படும் போது, இந்த இலையுரு அற்றவையா காணப்படுறது அந்த பிரிவடைகிற தளத்துக்கு ஏற்ப. எப்படி? அந்த பிரிகை அடைகிற தளத்துக்கு ஏற்ப சில வகை ஏற்படுவானா. அதுல அவர் சொல்றாரு, கோளம், கன, சதுர. அப்ப கோண வடிவம், அடுத்தது கன வடிவம், அடுத்தது சதுர வடிவம்,
கோள கண சதுர ஒழுங்கற்ற வடிவம். அது சொல்றாரு ஒரு ஷேப் இல்ல, ஒரு ஒழுங்கற்ற ஷேப். என்னது? ஒழுங்கற்ற வடிவம். இவ்வாறு பிரிவடையும் தளத்துக்கேற்ப அவர் பிரிக்கப்படுவார் அவர் சொல்லும். அடுத்தது இலையுருவானவை ஒரே தளம் மற்றும் ஒரே திசையில் களப்பிரிவு மூலம் நிகழ்வதன் விளைவாக சங்கிலி அல்லது நூல் வடிவ கட்டமைப்பை கொண்டது. ஆனா இலையுருவானவை வந்துக்கிட்டு ஒரே ஒரு தளத்துல பிரிகை அடையும். இலையுருவானது ஒரே ஒரு தளத்துல பிரிகை அடைகிறதால அவர் வந்துக்கிட்டு நூல் வடிவானதாக காணப்படும். சங்கிலி நூல் வடிவம் அல்லது சங்கிலி ரெண்டுமே ஒன்றுதான். அவருக்கு வேற டிவைட் இல்லை, பட் இவருக்கு டிவைட் இருக்கு. அப்ப அந்த ஃபிகர்ஸ் எல்லாம் நீங்க காணக்கூடிய மாதிரி காணப்படும். அதுல எல்லா ஷேப்புமே இங்க போட்டீங்க சரியா? தேவைன்னு சொன்னால் நெட்ல டைப் பண்ணி பார்த்து கொள்ள முடியும். நான் அந்த குரூப்ல எட் பண்ணி போடுறேன் இந்த ஃபிகர்ஸ். ரைட். இப்ப நாம சயன்பாக்டீரியாக்கள், ஒளித்தட்போசனிகள், தாவரங்கள் மற்றும் அல்கா போன்று ஒட்சிசனுடன் ஒளித்தொகுப்பை செய்யும். பெரும்பாலானவை வளிமண்டல நைதரசனை பதிக்கும் ஆற்றலுடையவை. இப்ப இது கிளியரா உங்களுக்கு? அதுல வடிவத்தை முடிச்சிருக்கோம். ஒளித்தொகுப்பு செய்யும் ஆசிரியர் அவர வாழ்க்கை முறையை பத்தி பார்க்கணும். இப்ப இந்த வடிவம் உங்களுக்கு கிளியர் என்று சொன்னா நான் அடுத்தது வேற நோட்ஸ் எல்லாம் இல்லை, இப்படிதான் வெளியே சரியா? நீங்க இப்ப திரும்போதகம் சொல்லணும் இல்லையா? இந்த தனிக்களமாக காணப்படும் போது அந்த களம் என்ன செய்யும் என்று சொன்னா மகட்களத்தை இணைத்து காணப்படும். இதன் மூலம் சிதைச்சுரப்பியின் மூலம் இணைத்து காணப்படும். அல்லது நீ இப்படி போட்டுக் கொள்ளுது, இது அந்த களம், இது அந்த மகட்களம், இது மகட்களம், அந்த இரண்டும் என்ன செய்யும்? இணைத்து காணப்படும். இப்படி போட்டுக் கொள்ளுமா? இப்படி போட்டுக் கொள்ளுது. இது அந்த களம் சரியா? இது மகட்களம். என்னது? இது மகட்களம். பட் அது இணைத்து காணப்படுறதுக்கு பேர் என்ன? சிதைச்சுரப்பி. சிதைச்சுரப்பி அதாவது கீ உங்களுக்கு விளங்குறதுக்காக வேண்டித்தான் இப்படி பாரு. உங்களுக்கு பார்த்தா விளங்கணும். உண்டப்பா அந்த களம் மகட்களத்தோட ஒட்டி காணப்படுது. எதால? சிதைச்சுரப்பியால். அந்த ஞாபகத்துக்காக வேண்டித்தான் என்ன செய்யறாங்க. அதே மாதிரி ஒரு ஒன்றுமில்லைலாம் ஷேப்பே இல்லை. தனிக்களம் இப்படி வரும். தனிக்களம் மகட்களத்தை சிதைச்சுரப்பியால இணைத்து காணப்படும். உங்களுக்கு விளங்கணும். அந்த களம் மகட்களத்தை ஒட்டி காணப்படுவாங்க சரியா? இவ்வளவு கான்செப்ட். இப்ப நம்ம அடுத்தது போறோம். ஸ்பீடா நீங்க எழுதி கொள்ள முடியுமா? அடுத்தது உங்களுக்கு சில நோட்ஸ் எல்லாம் தாரேன்னா போகுது. கொஞ்சம் ஸ்பீடா ரைட் அவுட் பண்ணீங்கன்னா ஓகே. Finished? Not yet. Well. இடம் இருக்குது தானே. அப்ப நான் அடுத்த சொல்றேன். சயனோபாக்டீரியாக்கள் ஒளி தட்போசனி. ரைட். அடுத்தது இரண்டாவது
அவரு ஒரு ஒளி தட்போசனியாக இருப்பாரு. சரியா? அதாவது ஒளி தட்போசனி என்று சொன்னா தாவரங்கள் போன்று பச்சை அல்காகள், சும்மா அல்கான்னு சொல்றோம் இல்லையா? சில வெங்காயங்கள் மாதிரி சும்மா அல்கான்னு சொல்றோம். அல்காவுல பச்சை அல்கா இருக்கு, சிவப்பு அல்கா இருக்கு, கபில அல்கா இருக்கு. நான் சொல்றது பச்சை அல்கா. பச்சையாக இருந்தா மட்டும் என்ன செய்யும்? அது அதுல பச்சையம் காணப்படும். சோ ஒளித்தொகுப்பு போட்டோ சிந்தசிஸ் என்கிற ஒரு என்ன செயற்பாடு நடக்கும். ரைட், ஓகே. இவரு சைனோபாக்டீரியா ஒரு ஒளி தட்போசனியாக இருப்பாராம். அதாவது தாவரங்கள் மற்றும் அல்காக்கள் அதுல என்ன முடிகிறது அப்படி இல்லையா? பச்சை அல்கான்னு சொல்லணும், பண்ணி சொல்லணும். பச்சை அல்காக்கள் போன்று ஒட்சிசனுடன் ஒளித்தொகுப்பை செய்யும். ரைட், அது முடிச்சு. அடுத்தது பெரும்பாலானவை, அந்த கீழே முக்கியம். இப்ப மூன்றாவது மோஸ்ட்லி, பெரும்பாலானவை நைதரசன் பதிக்கும். நைதரசன் பதிக்கும். கேள்வி கேட்டா பிள்ளைகள் கூட அப்ப பாக்டீரியாவோட நைதரசன் பதிக்கிறவர் யாரு? சுயாதீன வாழ் நைதரசன் பதித்தல் உண்டு, ஒன்றிய வாழ் நைதரசன் பதித்தல் ஞாபகம் வருதா? பாக்களுக்கு ஒண்ணு சிந்திக்கலா, ஜூம் கிளாஸ்ங்கிறதால சிந்திக்கலாது. உதாரணமாக இங்கேயும் அதே மாதிரி சுயாதீனவாள் முதலாவது வகை சுயாதீனவாள் நைதரசன் பதித்தல். இன்னமுண்டு அதுல போட்டிக்கிறாரா? இன்னமுண்டு சுயாதீனவாள் நைதரசன் பதிக்கும் பாக்டீரியா. அடுத்தது ஒன்றிய வாளி. ஒன்றிய வாளி, ஒன்றிய வாளியும் இருக்கு இங்கேயும் அதே மாதிரி. ரைட்டா? அதாவது நைதரசன் பதிக்கும், பெரும்பாலும் நைதரசன் பிடிக்கும். அதுல சுவாதீனமாக நைதரசன் பதிக்கிறது இருப்பாரு, ஒன்றிய வாழ்க்கை மூலம் நைதரசனை பதிக்கிறவரும் இருப்பாரு. இப்ப நாம சுயாதீனமாக நைதரசனை பதிக்கிறவர் யாருன்னு பார்த்தால் என்று போட்டுட்டு தள்ளி எஸ்பி போட்டு டாட் போடணும். அது ஸ்பேஸ். இதுக்கு கோட் இல்லையே, கோட் போடணும். ரைட், ஓகே. அப்ப சுயாதீனவாள் நைதரசனை பதிக்கும் சைனோபாக்டீரியா நோஸ்டோஸ்பேசிஸ். கோடு போடணும். எஸ், நீங்க கோடு போட்டு போடுங்க. கோடு போடுமே சயின்டிபிக் நேம் தானே. கோடு போட்டு ஸ்பேசிஸ்ங்கிறதால கோடு போட என்ன இஷ்யூ? நம்ம அத பெருத்துறாங்க இமந்த இல்லையா? அடுத்தது அனபினா எசோல்லா ஒன்றியவாளி ஈட்டம், அதன் இணையாக அசோலா ஸ்பேசிஸ் நீர்ப்பணத்துடன் சேர்ந்து நைதரசனை பதிக்கும். அப்ப இந்த ஒன்றிய வாழ்வு ஈட்டம் எங்க கிட்டவா? அங்க யார் யார் ஒன்றிய வாழ்வுன்னு சொன்னால் அனபினா எசோல்லா. எப்படி ஸ்பெல் முக்கியமா? அடுத்தது எசோல்லா. எசோல்லா எனபினா எசோல்லா ஒன்றிய வாழ்வு ஈட்டம், அதன் இணையாக எசோல்லா ஸ்பேசிஸ் நீர்ப்பண்ணத்துடன் சேர்ந்து நைதரசனை பதிக்கும். இந்த எசோல்லா ஒரு நீர்ப்பண்ணம், இது எசோல்லா இது நீர்ப்பண்ணம். இப்ப நீர்ப்பண்ணத்தோடு சேர்ந்து அவர் என்ன செய்வார்? நைதரசனை பதித்துக் கொள்வார். அடுத்தது பெரும்பாலான சந்தர்ப்பங்களில் நைதரசன் பதித்தலானது சிறப்பான களமான பல்லின சிறப்பாய். சரியா? அப்ப பெரும்பாலான சந்தர்ப்பங்களில் நைதரசன் பதித்தலானது சிறப்பான களமான பல்லின சிறப்பை மூலம் நடைபெறும். இந்த நைதரசன் பதித்தல் என செயற்பாடு பல்லின சிறப்பை மூலம் நடைபெறும். இது பல்லின சிறப்பை, அதாவது நைதரசனை பதிக்கக்கூடிய சிறப்பான ஒழுங்கமைப்பு.
அது சொல்றது ஒளித்தொகுப்புக்கும் இருக்கு. என்ன உங்களுக்கு கேட்டு அது இருக்கா இல்லையான்னு சொல்லி. அப்ப பல்லின சிறப்பை மூலம் நடைபெறும் பல்லின சிறப்பையில் காணப்படும் முதியமான நைதரச நேசு நைதரசன் பதிக்கும் தாக்கத்தை ஊக்குவிக்கும். நைதரச நேசு. அப்ப இந்த பல்லின சிறப்பையில ஒரு நொதியம் காணப்படும். அது என்ன நொதியம்? நோ பல்லின நேசம் நைதரச நேசு. நைதரச நேசு என்கிற ஒரு என்சைம் காணப்படும். அது நைதரசன் உருவாக்குற தாக்கத்தை என்ன செய்யும்? ஊக்குவிக்கும். ஒரு ஊக்கி உயிரியல் ஊக்கியாக தொழிற்படக்கூடிய தான் நொதியம் சொல்றோம். இதை பத்தி ஃபுல்லாவே நாங்க பார்த்திருக்கோம். அடுத்தது இந்நொதியமானது ஒட்சிசனுக்கு உணர்திறனுடையது. அந்த நொதியம் ஒட்சிசனுக்கு உணர்திறனுடையது. சோ வளிமண்டல ஒட்சிசனுடன் தாக்கம் அடைந்து என்ன செய்யும்? நைதரசனை உருவாக்குறதுக்கு பங்க பார்ப்பாரு. அடுத்தது இதற்காக தடித்த களச்சுவரை பல்லின சிறப்பை கொண்டிருப்பதால் இந்நொதியத்தை ஒட்சிசனில் இருந்து பாதுகாக்கும். ஒளித்தொகுப்பு செய்யும் ஆற்றலுடைய அயற்கலங்களில் இருந்து பரவல் மூலம் வழிகளில் பரவும். அப்ப இந்த பல்லின சிறப்பை மிகவும் தடுத்தாக காணப்படுற தலைப்பு இந்த நைதரசனோட தாக்கம் நைதரசன் உருவாக்கும். அப்போ ஒட்சிசனோட தாக்கம் அது கழிச்சிடும். சோ இந்த பல்லின சிறப்பை என்ன செய்யும் சொன்னா தடித்த களச்சுவரை கொண்டிருக்கும். உள்ளுக்கு நொதியங்கள் காணப்படும். தடித்த சுவரை கொண்டிருக்கிறதால ஒட்சிசன் தாக்கம் இருக்கும் அவருக்கு இருக்க மாட்டேன். ஆனா வேற அந்த நீர் சாமான் என்ன செய்யும்? உள்ளுக்கு போக வாய்ப்பு இருக்கு. பட் சிறப்பை மூலம் உள்ளுக்கு போகையில டிரெக்டா போகையிலுமா போகையில். ஆனா நைதரசன் என்ன செய்யும்? டிரெக்டாக போய் சரிதானே அவர் சொல்றாரு. அயற்கலங்களில் இருந்து பரவல் மூலம் வழி அல்லது நீரில் இருந்து ஒட்சிசன் பரவக்கூடிய வாய்ப்பு இருக்கு. அடுத்தது சயனோபாக்டீரியா இன்னொரு வகையான சிறப்படைந்த கலவகைகளை கொண்டது. இது அசைவீலி எனப்படும். பல்லின சிறப்பைக்கு மேலதிகமாக வேறொரு பையை கொண்டிருப்பாரு. அது சொல்றது பிரிவிலி. அப்படியா? இல்ல சாரி, அசைவீலி. என்னது? அசைவிலி என்கிற இன்னமொரு சிறப்பான ஒரு அமைப்பை கொண்டிருப்பார். அப்ப சைனோபாக்டீரியாவுல காணப்படுற ரெண்டு வகையான சிறப்பு என்ன? ஒன்றோ பல்லின சிறப்பாய், நம்மளோட அசைவிலி, இன்னும் ஒரு கீம் இருக்கு சித சுரப்பி. அதான் முக்கியமா இருக்கணுமா? சோ இது அசைவிலி எனப்படும். சோ இன்னமொரு வகையான சிறப்படைந்த களத்தை கொண்டிருக்கும். அது அசைவிலி எனப்படும். இது தடித்த களச்சுவருடைய உணவு சேமிப்பை கொண்ட ஓய்வு நிலையில் வித்திகளாகும். இவை உயர் வெப்ப நிலை வறட்சி என்பவற்றுக்கு எதிர்ப்புடையது. அதை வந்து பார்ப்போம். அப்ப அந்த அசைவிலி என்று சொல்றது தடித்த களச்சுவரை கொண்டிருக்கும். தடித்த களச்சுவர். முதலாவது தடித்த களச்சுவர் அவர் கொண்டிருக்கிறாரு. அது மட்டுமில்லாம உணவு சேமிப்பு கொண்டது. அப்ப உணவு சேமிக்கும் என்னது? உணவு சேமிக்கும் ஓய்வு நிலையில் வித்தியாக காணப்படுவார். என்னது? அவர் ஓய்வு நிலையில் இருந்தால் வித்தி அதாவது இனப்பெருக்க ஒரு அமைப்பாக என்ன செய்வாரு? காணப்பட்டுக் கொள்வாரு. அடுத்தது உயர் வெப்பநிலை வறட்சி என்பவற்றுக்கு எதிர்ப்புடையது. அப்ப உயர் வெப்பம் வறட்சி, உயர் வெப்பம் வறட்சிக்கு எதிர்ப்புடையது. அப்ப அது தாங்கும். அப்ப இது அந்த சயனோபாக்டீரியால இருக்கிறதால சயனோபாக்டீரியா உயர் வெப்பம் வறட்சி எல்லாம் என்ன செய்யும்? தாங்கிக் கொள்ளும். சரியா? என்ன விளங்குதா? அடுத்தது எனவே அசைவிலி சாதகமற்ற சூழல் நிபந்தனைகளில் பதியக்களங்கள் உலர்ந்து போனாலும் தகாத காலத்தை கழிக்கக்கூடியது. அப்ப அதை சொல்றது. அப்ப இதுல பதியக்களம் இருக்கும் தானே? பதியக்களம் என்ன? அதை மகட்களம் சொல்றது பதியக்களம். இன்னொன்று உருவாக்கக்கூடிய களத்தை தான் சொல்றது பதியக்களம். அந்த பதியக்களம் என்ன செய்யும்? உயர் வெப்பம் வறட்சிகளம் என்ன செய்யும்? தாக்கு பிடிக்கும். அப்ப உயர் வெப்ப வறட்சியின் போது அது ஓய்வு நிலையில் காணப்படும். அதுக்கு பிறகு என்ன செய்யும்? சரியான சூழல் வந்ததுக்கு பிறகு அது என்ன செய்வார்? இனமண்டாக உருவாகி கொள்வார். சொல்றோம் பதியக்களம். நான் வச்சுக்கொள்ளுங்க பதியக்களம். பதியக்களத்துக்கு அந்த பாதுகாப்பு. சயனோபாக்டீரியாக்கள் இளைஞ மில் முறை மூலம் மட்டுமே இனம் பெறகும். என்ன முறை?
இலிங்க மீள்முறை. அப்ப இவர் இனப்பெருக்கம் எத்தனாவது? நாலாவது என்ன? அப்ப நாலாவது இது என்னன்னு சொன்னால் அவர் இலிங்க மீள்முறை. நாலாவது இலிங்க மீள்முறை மட்டும் செய்வார். இலிங்க மீள்முறை இனப்பெருக்கம் மட்டும்தான் அவர் செய்வாரு. இலிங்க மீள்முறை. தனிக்கால சைன பக்தியாவும் சவுக்கு முளையற்ற சமுதாயவாளிகளும் எளிய களப்பிரிவின் மூலம் பெருக்கம் அடையும் இலையுருவான சமுதாய வடிவங்களும் தனிக்கல சமுதாயங்களும் துண்டாதலும், அதாவது துண்டு வளர்ந்து புத்து இருக்கும் மூலம் இனப்பெருக்கம். இதுல வந்துகிட்டு ரெண்டு இருக்கு. ஒன்று களப்பிரிவு மூலம், இன்னொன்று துண்டு பலன் மூலம். அப்ப களப்பிரிவு மூலம் இனம் பெறுகிற, இன்னொன்று துண்டு படல் மூலம் இனம் பெறுகிற. களப்பிரிவு மூலம் யாரை இனம் பெறுகிறார் என்று சொன்னால் தனிக்கல சைன பாக்டீரியா. ஒன்று என்னது? தனிக்கல சைன பாக்டீரியா. தனிக்கல சைன பாக்டீரியாவும் அதே மாதிரி சவுக்கு முளையற்ற சமுதாயவாளியும். சவுக்கு முளையற்ற சமுதாயவாளி, இந்த இரண்டு பேரும் களப்பிரிவு மூலம் ஒரு இனப்பெருக்கம் செய்யும். அதே மாதிரி இலையுருவான சமுதாய வடிவங்களும் தனிக்கல சமுதாய வடிவம். அப்ப இந்த துண்டு படல் புத்திருக்கும் இலையுருவான சமுதாய வடிவம் என்னது? இலையுருவான சமுதாய வடிவமும் சவுக்குமுறையான சமுதாய வடிவம் செலுத்தினா இலை ஒரு கேசும் இல்ல, சமுதாயமாக வாழக்கூடியது. சவுக்குமுறை பாக்டீரியா சொன்னாலே சவுக்குமுறை வாழக்கூடாது, அதை மறந்துடக்கூடாது. அடுத்தது இலையுருவான சமுதாய வடிவங்களும் தனிக்கல சமுதாய வடிவங்கள். தனிக்கல சமுதாய வடிவங்களும் என்ன செய்யும்? துண்டுப்படலும் புத்திருப்பு மூலம் இனப்பெருக்கம் செய்யும். அதாவது எல்லாமே இளைஞ மீள்முறை இனப்பெருக்கம் தான். அதுல களப்பிரிவு மூலம் அவர் துண்டுபடல் மூலம் அவ நம்ம சைன பாக்டீரியாவை பார்த்து இப்ப நம்ம அடுத்தது படிக்க வேண்டியது ஃபங்கஸ பத்தி. அதை படிக்க வேண்டியது ஃபங்கஸ பத்தி நாம இப்ப படிக்கணும். ரைட்டா? அடுத்தது புரோட்டிஸ்டா. சின்ன சின்ன கான்செப்ட் தான். நீங்க இதை ஃபுல்லா நோட் பண்ணிக்கொள்ளணும். டவுட் இருக்குதா? டவுட் என்ன கேட்டுக்கொள்ளணும், எல்லாத்தையும் நோட் பண்ணிக்கொள்ளணும். ரைட், நாம் erase பண்ணுவோம். ரைட், அப்ப சைனோபாக்டீரியா இதோட ஒளிகிறார். ஸ்பிட் அடிக்கணுமா விதத்துல? நம்ம மூணாவது பார்க்க போறது யாரு? ஃபங்கஸ் மாமா. என்ன? ஃபங்கி. அசைவில். ரைட், ஓகே. நம்ம இப்ப அடுத்தது பார்க்க போறது ஃபங்கசு. மூன்றாவது எங்களுடைய நுண்ணங்கி யார் என்று பார்த்தால் ஃபங்கசு. என்ன? ஃபங்கசு. போட் கிளியர் இல்லையா? கமரா கிளியர். ஓகே, ரைட். அப்ப நாம மூன்றாவது நுண்ணங்கி ஃபங்கஸ பார்க்கணும். ஃபங்கி. ஃபங்கி இவரை பத்தி சில கதைகள் சொல்றாங்க, நாமளும் அதை நம்புவோம். கிளியர் தானே? அது இருக்கட்டும். நீங்க சொல்லி பாருங்க, நீங்க மாதிரி சொல்லணுமா? இந்த நாள் எழுதி பிரச்சனை. ரைட், அவர் சொல்றாரு பங்கசுக்கள் யூகரியோட்டா கல ஒழுங்கமைப்புக்குரியது. ஓகேவா? கல ஒழுங்கமைப்பு ரெண்டு வகை. ஒன்று யூகரியோட்டிக் செல் ஆர்கனைசேஷன்,
ப்ரோகாரியோட்டிக் செல் ஆர்கனைசேஷன். அந்த விதத்துல இந்த ஃபங்கஸ் மாமா யூகரியோட்டிக் செல் ஆர்கனைசேஷன் என்று சொன்னா யூகரியோட்டாக்குரிய கல ஒழுங்கமைப்பு. இவை தனிக்களத்துக்குரியது. இவை என்ன? ஆனா பங்கஸ்ல பல்கலம் இருக்கு. அதே மாதிரி தனிக்களமாக மதுவம். அப்படியா? மதுவம் தனிக்களமா? பங்கஸ்ல வார தனிக்கிழமை யார் அடிப்பாரு? சக்கரோமைசிஸ் தனிக்கிழமை. அதே மாதிரி பல்கலமாகவும் அவர் காணப்படுவாரு. சில பங்கசுக்களை வெறுமனால் பார்க்க முடியும். இந்த கூட்டு சரியா? உண்டு மதுவம். இன்னும் உண்டு பூஞ்சனங்கள். இல்ல காளான். இந்த இடத்துல காளான் என்று சொல்றது ஒரு பங்கஸ் இல்லை, ஒரு பங்கஸினுடைய ஒரு இனப்பெருக்க அமைப்பு. இனப்பெருக்க கட்டமைப்பு தான் காளான் என்று சொல்றோம். அப்ப காளான் ஒரு பங்கஸா? இப்ப நான் கை துண்டு அந்த கையோட உடஞ்சி சொன்னா கையை பார்த்து போட்டு மனுஷன் தப்பா அப்படின்னு சொல்லலுமா? இல்ல, அது கைதான். ஒரு வேறு பேர் அது ஒரு உறுப்பு தானே. அவர் சொல்றாரு மதுவம் பல்கலத்துக்குரியவை. சில பல்கல பங்கசுக்கள் காளான்களை தோற்றுவிக்கும். என்ன சொல்றாரு? காளான்களை தோற்றுவிக்கும். அப்ப பல்கலமாக அது தோற்றுவிக்கும். அந்த பங்கஸ் காளான் என்கிற ஒரு பட்டியலை பார்க்கக்கூடிய அமைப்பு தோற்றுவிக்கும். ஆனா அது பங்கஸ் இல்ல. தோற்றுவிக்கிற அமைப்பு தான் வந்து பங்கஸ் தான் ஒரு பேரு. பட் அவர் வெட்டுப்பட்ட ஒரு அமைப்பு. அதை அடுத்தது பார்த்துக் கொள்ளுங்க. பூஞ்சனங்கள் தெளிவாக தென்படக்கூடிய திணிவுகளை உருவாக்கும். பூஞ்சனங்கள் தெளிவாக தென்படக்கூடிய திணிவுகளை உருவாக்கும். அதை பூஞ்சன இலை எனப்படும். அதே மாதிரி பூஞ்சன வலை. என்னது? பூஞ்சன வலை இல்ல பூஞ்சன இலை. அந்த பூஞ்சன இலையை யாரு தோற்றுவிக்கிறது என்று சொன்னால் பூஞ்சனம் என்று சொல்லக்கூடிய பங்கசு. பூஞ்சனம் என்று சொல்லக்கூடிய பங்கசு. இதுல சில பல்கல பங்கசு. இவரு அவரு என்ன விளைவு சொல்றது? அடே பங்கசுக்கள் வந்துகிட்டு தனிக்கலமாகவும் காணப்படும், பல்கலமாகவும் காணப்படும். தனிக்கலம் என்றா கண்ணால பார்க்கலாம். அப்ப என்ன மண்ணால பாக்குறான்? ஐ மீன் வெறும் கண்ணால பார்க்கலாம். காட்டிக்கூடா அதுலயும் கண்ணால பாக்குது. பட் ஒரு உதவியோட பாக்குது. உதவி இல்லாம பாக்குது. வெற்று கண்களால் பார்க்க முடியாது. பாட்டுக்கு மண்ணாடி பொருள். அப்ப விளங்க தெளிவா தனிக்கலம் என்றா பாக்கே கண்ணால். அதாவது கண்ணுக்கு ஏதாவது டெலஸ்கோப் அப்படி மைக்ரோஸ்கோப் வச்சு பாக்கணும். பல்கம் என்று சொன்னால கெட்ட தெளிவா பாக்கலாம். பட்டியா சரியா? அப்படி இருக்கிற பங்கஸ் மதுவம். மதுவம்ங்கிறது ஒரு பங்கஸ்ல பேரு சரியா? ஆனா காளான் என்று சொல்றது பங்கஸ்ல பேரு இல்ல, ஒரு பங்கஸ் உருவாக்குற ஒன்று பேரு. அது வரைக்கும் தெரியும். பூஞ்சன இலை. நாம பாண்டையில முடிச்சுட்டு வந்த கருப்பு கருப்பா இருக்கிறதுக்கு பேரு என்ன? பூஞ்சன இலை, பூஞ்சன வலை, மியூக்கர்னு சொல்றோம். ஆனா அந்த பூஞ்சன இலைய உருவாக்குறது யாரு? அவர் தானே பங்கஸ். பூஞ்சனம். பூஞ்சனம்ங்கிற பங்கஸ் தான் பூஞ்சன இலையை என்ன செய்யும்? உருவாக்கி கொள்ளும். சரியா? எது எது பங்கஸ், எது எது பங்கஸ் உருவாக்குறதுன்றது எங்களுக்கு தெரியாதானே? ஓகே, இப்ப விளக்கிக்கு இல்லாட்டி அடிதான். பூஞ்சன இலைகள் ஒன்று சேர்ந்து பூஞ்சன வலையை ஆக்கும். இன்னும் இருக்கு. ஆனா பூஞ்சன இலை கண்ணுக்கு தெரியும். ஆனா பூஞ்சன வலை
அந்த மாதிரி கணக்கு தெரியும் அவ்வளவுதான் சரியா. அப்ப இந்த பூஞ்சன இலைகள் பல சேர்ந்து பூஞ்சன வலையை உருவாக்கும். பூஞ்சன வலையை உருவாக்கும். ஒரு வலை போன்ற ஒரு கட்டமைப்பை என்ன செய்யும், உருவாக்கி கொள்ளும் சரியா. அந்த மாதிரி விளங்குது தானே. அடுத்தது அநேகமான பூஞ்சனங்கள் பிரிசுவரை கொண்டிருப்பதால் பிரிசுவருடையவை அல்லது பிரிசுவருக்குரியவை என அழைக்கப்படும். என்னத்தை பத்தி சொல்ல வாரவை பூஞ்சனங்கள் நாம சொல்லுவோம். அநேகமான பூஞ்சனங்கள் பிரி சுவரை கொண்டிருக்கும். பிரி சுவரை கொண்டிருப்பதால் அவ நாங்க என்னன்னு சொல்லுவோம், என்ன சொல்லுவோம், பிரி சுவருக்குரியவை எனப்படும். பிரி சுவரை கொண்டிருக்கிறதால பிரி சுவருக்குரியவை எனப்படும். ரைட்டா. கொண்டிருப்பதால் பிரிசுவருடையவை, பிரிசுவர் இருப்பதனால் பூஞ்சன இலைகள் தனிக்கரு கொண்ட அலகுகளாக காணப்படும். பிரிசுவர் இருப்பதால் பிரிசுவர் இருந்தா இவருக்கு ஒரு கரு இருக்கும், இவருக்கு ஒரு கரு இருக்கும். பிரிசுவர் இல்லாட்டி எல்லா கரும் ஒரே மாதிரி தெரிய போது பொதுவா போயிருக்கு. இவருக்கு பிரிசுவர் இருக்கிறதால தனிக்கருக்களாக காணப்படும், தனிக்கரு கொண்ட அலகுகளாக காணப்படும். சில பூஞ்சனங்கள் பிரிசுவர் அற்றவை என்பதனால் நீண்ட தொடர்ச்சியான பல்காறு கொண்ட பூஞ்சன இலைக்களங்களாக காணப்படும். இன்னும் சில வெங்காயங்கள் இருக்கு பிரிசுவர் அற்றது. என்னது பிரிசுவர் அற்றது. அப்ப பிரிசுவர் அற்றதுன்னு சொன்னால் அது இப்படி முழுசா காணப்பட்டா இன்னொரு கரு பிரிசுவர் இல்லையே. அப்ப இவரை என்ன செய்யும், நீண்ட பல் கரு கொண்ட பூஞ்சன இலைக்களங்களாக காணப்படும். இது பொதுமைக்குரிய அழைக்கப்படும். அப்ப உங்களுக்கு தெரியும் அந்த பிரிசுவர் அற்ற பூஞ்சன பங்கசத்தான் நாங்க சொல்லுவோம் பொதுமைக்குரிய. அங்க எழுதப்படாதியா, இங்க எழுதுக்கொள்ள என்ன சொல்றது, பொதுமை குழியம் என்று சொல்ற. பொதுமை குழியம் அதை எவ்வாறு கனெக்ட் பண்றதுங்கிறது முக்கியமா. பொதுமை குழியம் சொல்ற. அவ பிரிசுவர் கொண்டதுக்கு பிரிசுவருக்குரியவை, பிரிசுவர் இல்லாததுக்கு பொதுமை குழியம். பொதுமை குழியம். பழங்கள் மற்றும் பால் போன்றவற்றில் காண பூஞ்சனங்களின் பூஞ்சன வலைகள் ஆகும். நான் சொன்னேன் பால்ல எல்லாம் பிடிக்கிற அந்த பஞ்சு போன்ற சொல்லிருக்காரு, கருப்பா இருக்கிற பஞ்சு போன்ற அமைப்பு என்ன சொல்றது பூஞ்சன வலைகள் ஆகும். இப்ப நாங்க கண்ணால பாக்குறது பூஞ்சன வலை வேற கொஞ்சம் டிஃபிகல்ட்டா இருக்கு. அப்ப டோட் மாதிரி இருக்கீங்க, பல டோட் சேர்ந்தாதான் பூஞ்சன வலையில பார்க்கலாம். பூஞ்சன இலையே பல்லைட்ட பார்க்கலாம், பட் பூஞ்சன வலையை தெளிவா பார்க்கலாம். பங்கசுக்கள் அப்ப முதலாவது அவர வடிவம் முடிச்சு. அடுத்தது பார்க்க போறோம். அடுத்தது பங்கசுகள் இரசாயன பிரபோசனி. இரசாயன அந்த போசனிகளை பத்தி ஃபுல்லாவே நாங்க அங்க பார்த்துக்கோம், பிரிவெல்லாம் கேட்க கூடாது. என்னன்னு சொல்லுவோம், இரசாயன பிரபோசனியாக இருப்பார் யாரு, இரசாயன பிரபோசனி. அகத்துறிஞ்சல் மூலம் உணவை பெற்றுக் கொள்பவை, அழுகல் வளர்ச்சிக்குரிய போசனி முறையை காட்டுபவை. இரசாயன பிரபோசனிகளாகும். அகத்துறிஞ்சல் மூலம் உணவை பெற்றுக் கொள்பவை, அழுகல் வளர்ச்சிக்குரிய போசனை முறையை காட்டுபவை. இவை இறந்த பகுதிகளில் நொதியங்களை துறந்து அவற்றில் காணப்படும் முக்கிய மூலகங்களை மீள் சுழற்சிக்குட்படுத்துவதனால் உணவு சங்கிலியில் பிரிகியாக பிரதான பங்கு வகிக்கின்றது. அப்ப இவர் இரசாயன பிரபோசனியாக என்னென்ன செய்தவர்கள் சொன்னால், ஒன்று அகத்துறிஞ்சல், அகத்துறிஞ்சல். அடுத்தது அழுகல் வளரி. என்னது அழுகல் வளரி என்று சொன்னால்
ஏதாவது ஒரு மூலகத்தில தொழிற்பட்டு நொதியங்களை சுரந்து அதை பிரிச்சு அவருக்கு தேவையானதை அவர் எடுத்துக்கொள்வாரு. பசலை தயாரிப்பில் விட்டுறது வருதுன்னு நாயம் விசித்து பட நாய் புதைச்சா அது பசலை தானே. எப்படி பசலை உருவாகுது? அழுகல் மூலம் தான். எனவே உணவு சங்கிலியில் பிரிகியாக்கியாக பிரதான பங்கு வகிக்கிறது பங்கஸ், அதாவது பசலை உற்பத்திகள். அடுத்தது ஒட்டுண்ணியாகவோ ஒன்றுக்கொன்று துணையாகும் தன்மையாகவோ போசனை முறைகளை காட்டலாம். இன்னும் ஒரு போசனை முறை அவர் சொல்றாரு. ஒட்டுண்ணி அல்லது ஒன்றுக்கொன்று துணையாகும் தன்மை. ஒட்டுண்ணி என்று சொன்னா அந்த பங்கஸை இருக்கிறவருக்கும் ஆபத்து, அவருக்குமா அந்த அவருக்கு நன்மை, அது இருக்கிறவருக்கு ஆபத்து. பட் ஒன்றுக்கொண்டு துணையாதல் என்று சொன்னால் அவருக்கு ரெண்டிற்குமே நன்மை. ஒன்றுக்கொன்று துணையாதல், ஒன்றுக்கொண்டு துணையாதல். ஒட்டுண்ணியாகவோ தாவர மற்றும் விலங்குகளின் நோயாக்கி. ஒட்டுண்ணி என்று சொன்னா அவருக்கு நன்மை, அவர் இருக்கிறவருக்கு ஆபத்து. ஒன்றுக்கொன்று துணையாகும் தன்மையாகவோ, அந்த ஒன்றுக்கொன்றும் துணையாகும் தன்மை என்று சொன்னால் இந்த ஒட்டுண்ணிக்கு யாரார் என்று சொன்னால், அந்த ஒட்டுண்ணிக்கு யாரார் என்று சொன்னால் தாவரம் விலங்கு என்பவற்றுக்கு பாதிப்பு ஏற்படும். பங்கஸுக்கு நன்மை, ஆனா அவர் இருக்கிற தாவரம் விலங்குக்கு பாதிப்பு. அந்த ஒன்றுக்கொன்றும் துணையாகும் தன்மைக்கு அவர் சொல்றாரு இலைக்கண்கள். இலைக்கண்கள் தாவர அமைப்பு போட்டு காணப்படும் இலைக்கண்கள். நான் அந்த படத்திற்கு போட்டிருக்கா போட்டு இல்லை, நான் காட்டுறேன். நான் எல்லாத்தையும் வந்துகிட்டு ஒரு ஃபிகர் பண்ண மாட்டேன். லைக்கண்கள், இலைக்கண்கள். அதே மாதிரி வேர்பூசண கூட்டம், அது தெரிந்த நம்மளுக்கு வேர்பூசண கூட்டம், அதுவும் தெரியாம நம்ம பார்ப்போம், எல்லாமே பார்ப்போம். முறைகளை பங்கஸுகள் காட்டலாம். அடுத்தது இனப்பெருக்கத்தை சொல்றாரு. அடுத்தது அவர இனப்பெருக்க அவர இனப்பெருக்க கான்செப்ட் என்னன்னு சொன்னால், இனப்பெருக்கம் பங்கஸுக்கள் இலிங்க மீள்முறை இனப்பெருக்கத்தை காட்டும். இலிங்க மீள்முறை இனப்பெருக்கம் அதுலயும் இல்ல, அப்படி சொல்லல. இன்னொரு வகையில் இலையுருவான பங்கஸுக்கள் வித்திகளை உருவாக்குவதன் மூலம் இலிங்க முறை, இலிங்க மீள்முறையும் இருக்கு, இலிங்க முறையும் இருக்கு. அதாவது நம்மளோட பாக்டீரியா மாதிரி, அதாவது என்ன செய்யும், அது வித்திகளை உருவாக்கும். வித்தி, வித்து இல்ல வித்தி. அவர் அதாவது இலையுருவான பங்கஸ் எங்க அது அங்க இருக்கிறது. என்ன வச்சுக்கொள்ளும். எக்ஸாம்பிள் இலையுருவான பங்கி. அந்த இலையுருவான பங்கி மட்டும்தான் வித்திகளை உருவாக்கி இலிங்க முறை இனப்பெருக்கத்தை செய்யும். தனிக்கல பங்கசுகள் அங்க சொல்ல மாட்டேன் இல்லையா. தனிக்கல பங்கசுகள் பிளவுவடல் அறுமுதல் அடை. அந்த இலிங்க முறை இனப்பெருக்கத்துக்கு அவர் எக்ஸாம்பிள் சொல்றாரு. ஒன்று அருமுதல். அருமுதல் என்று என்ன தெரியுதானே, நம்ம ஐதராசில மாதிரி அருமுதல். அடுத்தது பிளவுபடல், அத துண்டுபடல் தான். அதாவது ஒரு பங்கஸ் உடஞ்சி அவர் ஒரு பங்கஸ் இவர் ஒரு பங்கஸ் சமாளம். அடுத்தது இன்னொரு வகையில் அதை பார்த்தோம். வித்திகளை உருவாக்குவதன் மூலம் இலிங்க முறை இனப்பெருக்கத்தை காட்டலாம். அத்துடன் இலிங்கமேல் முறையையும் காட்டும் என்று சொல்லி நாங்க என்ன செய்யறோம், முடிக்கிறோம். அரும்புதலுக்கு அவர் மதுவ எக்ஸாம்பிள் தான். மதுவம் வந்துட்டு இப்படி இருக்கும் தானே, மதுவம் மதுவம் தானே. இந்த மதுவம் வந்துக்கிட்டு குட்டியா ஒரு அமைப்பை உருவாக்கி அதை அரும்பி வெட்டி விட்டு அவர் ஒரு பெண்ணா பேசி இவர் ஒரு சின்ன என்ன செய்யற உருவாங்க. இதுதான் சொல்றது அரும்புதல். என்னது அரும்புதல் சொல்றோம். அடுத்தது
சில வகையான பங்கஸ் என்ன செய்யும் அவர் அமைப்புல இருந்து வித்திகளை உருவாக்கும் என்னது வித்திகளை உருவாக்கி அந்த வித்திகள் பரம்பலடை அல்லது வெடிச்சு சிதறல் மூலம் பரம்பல் அடைஞ்சு என்ன செய்யும் சில இதுகள் அந்த நம்மளோட வீட்டு வாடிய மலசாமன் பெய்ஞ்சால் ஒரு முட்டை மாதிரி ஒரு அமைப்பு மஞ்சள் கலர்ல முடிக்கும் கெட்ட வாசம் அடிக்கும் காணல அதை என்ன சொல்றேன்னு சொன்னால் அது பேரு நம்ம யூனிட் 3ல ஞாபகம் வருதா அது வெடிக்கும் அது வெடிச்சா கிட்டத்தட்ட எத்தனையோ வகையான வித்தியில பரம்பரை அது வாசம் கெட்ட வாசம் அடிக்கும் அதாகத்தான் சரியா இதோட பங்கஸை முடிக்கும் அடுத்தது தனிக்கல புரோட்டிஸ்டாக்கள் நாங்க பார்க்கணும் அதாவது பெஸ்டுக்கு பார்த்தோம் பாக்டீரியா இரண்டாவது சயன பாக்டீரியா மூன்றாவது பங்கஸ் அடுத்தது புரோட்டிஸ்டாக்களை பார்க்கணும் புரோட்டிஸ்டாவோட உதாரணமாக அமீபா பரமேசியம் யூக்ளீனா நம்ம கிளமிடோ மோனஸ் கிளமிடோ மோனஸ் இல்ல அமீபோட தான் பார்க்கணும் அடுத்தது மூலக்கூற்று நிலை நுண்ணங்கிகள் மொலிக்யூல்ஸ் அந்த மொலிக்யூல்ஸ் தான் ரெண்டா பிரிக்கிற மைக்கோபிளாஸ்மா பைட்டோபிளாஸ்மா அதாவது மொத்தமா அந்த தலைமுறை 10 வருதாக்குமா 10 வாங்க ரைட் இதோட பங்கஸ் முடியுது எவ்வளவு நிக்கிறா இல்ல பங்கஸ் முடிவடைகிறது முடிவடை அப்ப நோட் பண்ணிக்கொள்ளுங்க